ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 196 யூதரும் ஆபிரகாமும் பாகம் 4 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 31 முதல் 40 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். தூரத்தில் இருந்த சிலர் இயேசுவிடம் சென்று, போதகரே, எங்களுக்கு செவி கொடும் என்று சொல்லி அவர்கள் இயேசுவின் எதிரிகளை இயேசுவுக்கு சுட்டி காட்டி, நாங்கள் எல்லாரும் அவர்களை போன்றவர்கள் அல்ல, ஆனாலும் நீர் சொல்கிற காரியத்திற்கு எதிரானதை சொல்கிற நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் மத்தியில் உம் குரல் தனியாக ஒலிப்பதால் அதை புரிந்து கொள்வது எங்களுக்கு கடினமாய் இருக்கிறது. அவர்கள் சொல்வது அப்படியே நாங்கள் எங்கள் குழந்தை பருவத்தில் இருந்து எங்கள் பிதாக்களிடமிருந்து நாங்கள் கேட்டுள்ள காரியங்கள் தான். ஆனாலும் உம் வார்த்தைகள் உம்மை விசுவசிக்கும்படி எங்களை தூண்டுகின்றன. ஆனால் நாங்கள் எப்படி முழுமையாக விசுவசித்து உயிரை கொண்டிருக்க முடியும்? கடந்த கால சிந்தனைகளால் நாங்கள் கட்டுண்டு இருப்பதாக உணர்கிறோமே என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் இப்போது புதிதாய் பிறந்துள்ளது போல என் வார்த்தையை விசுவசித்தால் உங்கள் விசுவாசம் முழுமையானதாக இருக்கும். நீங்கள் என் சீடர்கள் ஆவீர்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை உரிந்து போட்டுவிட்டு என் போதகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது கடந்த காலத்தை முற்றிலுமாக அழித்து விடுவதில்லை. அதற்கு மாறாக அது கடந்த காலத்தில் பரிசுத்தமாகவும் இயற்கைக்கு மேற்பட்டதாகவும் இருந்த காரியத்தை பாதுகாத்து வைத்துக் கொண்டு அதற்குள் புது உயிரை ஊற்றுகிறது. அது எப்போதுமே குறையுள்ளவையாக இருந்து வந்திருக்கிற மனித போதகங்கள் இப்போது இருக்கிற இடத்தில் என் போதகத்தின் உத்தமதனத்தை வைப்பதால் தேவைக்கு அதிகமான பயனற்ற விதத்தில் மனிதனால் சேர்க்கப்பட்ட சேர்க்கைகளை அகற்றுகிறது. நீங்கள் என்னிடம் வருவீர்கள் என்றால் உண்மையை அறிந்து கொள்வீர்கள். அந்த உண்மை உங்களை சுதந்திரம் உள்ளவர்களாக ஆக்கும் என்றார். அவர்கள் இயேசுவை பார்த்து, போதகரே, கடந்த காலத்தால் நாங்கள் கட்டுண்டு இருப்பதாக உணர்கிறோம் என்று நாங்கள் உம்மிடம் சொன்னது உண்மைதான். ஆனாலும் அந்த கட்டு ஒரு சிறைப்படுத்துதலோ அல்லது அடிமைத்தனமோ இல்லை. நாங்கள் ஞான காரியங்களில் ஆபிரகாமின் சந்ததியராக இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஆபிரகாமின் சந்ததி என்பதற்கு அடிமைகளின் சந்ததியாய் இருக்கிற ஆகாரின் சந்ததிக்கு எதிரான ஞான சந்ததி என்பதுதான் பொருள். ஆக நாங்கள் சுயாதீனர்கள் ஆவோம் என்று நீர் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, ஆபிரகாம் ஈசாக்கிற்கும் இஸ்மாயேலுக்கும் தகப்பனாக இருந்ததால் இஸ்மாயேலும் அவனுடைய பிள்ளைகளும் கூட ஆபிரகாமின் சந்ததிதான் என்று நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்றார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆனாலும் அவன் ஓர் அடிமையும் எகிப்தியலுமாய் இருந்த ஒரு பெண்ணின் மகனாக இருந்ததால் அந்த சந்ததி அசுத்தமானதாக இருந்தது என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன், ஒரே ஒரு அடிமைத்தனம் தான் உண்டு. அது பாவ அடிமைத்தனம். பாவம் கட்டிக்கொள்கிறவன் மட்டுமே அடிமையாய் இருக்கிறான். அதுவோ எந்த பணத்தாலும் மீட்டு கொள்ளப்பட முடியாத அடிமைத்தனமாக இருக்கிறது. அவன் சாந்தப்படுத்த முடியாத ஒரு கொடூரமுள்ள எஜமானுக்கு
அடிமையாக இருக்கிறான். பரலோக ராஜ்யத்தில் சுயாதீனமுள்ள ராஜரீகத்திற்கு தனக்குள்ள எல்லா உரிமைகளையும் அவன் இழந்து போகிறான். ஓர் அடிமை போராலோ அல்லது நிர்பாக்கியங்களினாலோ அடிமையாக ஆகிவிட்ட ஒருவன் ஒரு நல்ல எஜமானருக்கு சொந்தமானவனாகவும் ஆகலாம். அவன் ஒரு வியாபார பொருள், வேறு எதுவும் இல்லை. சில சமயங்களில் அவன் கடனை தீர்ப்பதற்கான பணமாக பயன்படுத்தப்படுகிறான். முறையிடக்கூட உரிமை இல்லாதவனாக அவன் இருக்கிறான். ஆனால் ஓர் ஊழியனோ தான் வேலையில் இருந்து நீக்கப்படும் வரையிலும் தன் எஜமானனின் வீட்டிலேயே வசிக்கிறான். ஆனால் ஒரு மகனோ நிரந்தரமாக தன் தந்தையின் வீட்டிலேயே இருக்கிறான். தகப்பன் அவனை துரத்திவிட நினைப்பதில்லை. தன்னுடைய சொந்த சுயாதீன சித்தத்தினால் மட்டுமே அவன் வெளியே போக முடியும். அதுதான் அடிமைத்தனத்திற்கும் ஊழிய நிலைக்கும் மகனாயிருக்கும் நிலைக்கும் உள்ள வித்தியாசம். அடிமைத்தனம் மனிதனை சங்கிலியால் பூட்டுகிறது. ஊழிய நிலை அவனை ஓர் எஜமானனுக்கு ஊழியன் ஆக்குகிறது. மகனாயிருக்கும் நிலையோ என்றென்றைக்கும் சமமான வாழ்வின் உரிமைகளோடு அவனை தந்தையின் வீட்டில் வைக்கிறது. அடிமைத்தனம் மனிதனை அழிக்கிறது. ஊழிய நிலை அவனை கீழ்ப்படுத்துகிறது. மகனாயிருத்தல் அவனை சுதந்திரவாளனாகவும் மகிழ்ச்சி உள்ளவனாகவும் ஆக்குகிறது. பாவம் மனிதனை என்றென்றைக்குமாக அனைவரிலும் அதிக கொடிய எஜமானாகிய சாத்தானுக்கு அடிமை ஆக்குகிறது. இவ்விஷயத்தில் பண்டைய வேத பிரமாணமாக இருக்கிற ஊழிய நிலை கடவுளை தயவு தாட்சண்யமற்ற ஆளாக கண்டு அவருக்கு மனிதன் பயப்படச் செய்கிறது. மகனாயிருக்கும் நிலை, அதாவது அவருடைய முதல் பேரானவரோடு, அதாவது என்னோடு கடவுளிடம் வரும் நிலை, மனிதனை சுதந்திரவாளனாகவும் மகிழ்ச்சி உள்ளவனாகவும் ஆக்குகிறது. ஏனென்றால் அவன் தன் பிதாவின் அன்பை அறிகிறான், அதில் நம்பிக்கை வைக்கிறான். என் போதகத்தை ஏற்றுக்கொள்வதென்பது நேசத்துக்குரிய அநேக பிள்ளைகளில் தலை பேரானவராகிய என்னோடு கடவுளிடம் வருவதாகும். உங்கள் சங்கிலிகளை உடைக்கும்படி நீங்கள் என்னிடம் வந்தால் போதும், நான் அவற்றை உடைப்பேன். நீங்கள் நிஜமாகவே மகிழ்ச்சியாகவும் பரலோக ராஜ்யத்திற்கு என்னோடு உடன் வாரிசுகளாகவும் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் உங்களிடையே என் உயிரை பறிக்க தேடுகிறவர்கள் இப்போது ஆபிரகாமை அல்ல, மாறாக சாத்தானையே கனப்படுத்துகிறார்கள். அவனுக்கு பிரமாணிக்கமுள்ள ஊழியர்களாக சேவை செய்கிறார்கள். ஏனென்றால் உங்களில் அநேகருடைய இருதயங்களை சென்றடைய முடியாதிருக்கிற என் வார்த்தையை மறுதலிக்கிறார்கள். என்னை விசுவசிக்கும்படியாகவோ அல்லது ஏற்றுக்கொள்ளும்படியாகவோ கடவுள் யாரையும் வற்புறுத்துவதில்லை. மாறாக நான் உங்களுக்கு அவருடைய சித்தத்தை காண்பிக்கும்படி அவர் என்னை அனுப்பினார். மேலும் நான் என் பிதாவின் அருகிலிருந்து கண்டதையும் கேட்டதையுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஆனாலும் உங்களிடையே என்னை துன்புறுத்துகிறவர்களாக இருக்கிறவர்கள் தங்கள் தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டதும் அவன் ஆலோசனையை கூறுவதுமான காரியத்தை செய்கிறார்கள் என்றார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை, எங்களுக்கு வேறு தந்தை இல்லை என்று கத்தினார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுளே மனிதர்களின் தந்தையாய் இருக்கிறார். ஆபிரகாமும் கூட ஒரு பொதுவான தந்தையின் மகனாக இருக்கிறார். ஆனாலும் ஒரு தந்தையாக இராதவனும், ஆனாலும் தங்கள் அடங்காத ஆசைகளை திருப்தி செய்ய அதிக சக்தியும் விருப்பமும் உள்ளவனாக தோன்றுவதால்
தங்கள் தகப்பனாகவே அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளவனுமாகிய சாத்தானுக்காக அநேகர் தங்கள் மெய்யான தந்தையை மறுதலிக்கிறார்கள். குழந்தைகள் தங்கள் தந்தை செய்ய காண்கிற செயல்களையே தாங்களும் செய்கிறார்கள். நீங்கள் ஆபிரகாமின் புதல்வர்களாய் இருந்தால் ஆபிரகாம் செய்த செயல்களை ஏன் செய்வதில்லை? அவை இன்னதென்று உங்களுக்கு தெரியாதா? அவற்றின் இயல்பையும் அடையாளத்தையும் அடிப்படையாக கொண்டு அவற்றை நான் பட்டியலிடட்டுமா? ஆபிரகாம் கடவுளால் தமக்கு சுட்டி காட்டப்பட்ட நாட்டிற்கு சென்றதன் மூலம் கீழ்ப்படிந்தார். இதன் மூலம் அவர் கடவுள் தன்னை எங்கு அனுப்புகிறாரோ அங்கு செல்வதற்காக தன்னுடைய சகலத்தையும் விட்டுவிட ஆயத்தமாய் இருக்கிற மனிதனுக்கு அவர் அடையாளமாக இருக்கிறார். ஆபிரகாம் தன் சகோதரன் மகனிடம் தயவு உள்ளவராக இருந்தார். அந்த மகன் தேர்ந்து கொண்ட இடத்தை அவன் எடுத்துக்கொள்ள அனுமதித்தார். இவ்வாறு நம் அயலானுடைய செயலுரிமையை மதித்தல் மற்றும் நம் அயலான் மட்டில் நாம் கொண்டிருக்க வேண்டிய பிறர் சிநேகமுள்ள மனது ஆகியவற்றிற்கு அவர் அடையாளமாக இருக்கிறார். கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகும் ஆபிரகாம் தாழ்ச்சி உள்ளவராக இருந்தார். மகா உன்னதருக்கு முன்பாக தாம் வெறும் ஒன்றுமில்லாமையே என்று எப்போதும் உணர்ந்து மம்ரேயில் தம்மோடு பேசிய சர்வேசுரனை அவர் மகிமைப்படுத்தினார். இவ்வாறு மனிதன் தன் சர்வேசுரனிடம் எப்போதும் கொண்டிருக்க வேண்டிய வணக்கமுள்ள அன்பிற்கு அவர் அடையாளமாக இருக்கிறார். ஆபிரகாம் விசுவசிப்பதற்கு மிக கடினமாகவும் செய்து முடிப்பதற்கு மிகுந்த வேதனை உள்ளதாகவும் இருந்த காரியங்களிலும் கூட கடவுளை விசுவசித்தார். அவருக்கு கீழ்ப்படிந்தார். அவர் தமது பாதுகாப்பை நினைத்து சுயநலத்தோடு இருக்கவில்லை. மாறாக சோதோமின் மக்களுக்காக அவர் ஜெபித்தார். அவர் தமது பலவிதமான கீழ்ப்படிதலுக்காக ஒரு கைமாறை வேண்டி ஆண்டவரோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லை. அதற்கு மாறாக முடிவு வரையிலும் மிக உச்சமான வரம்பு வரையிலும் அவரை சங்கித்திருக்கும்படி தம் நேச மகனையே அவருக்காக பலியாக்கினார் என்றார். அவர்கள் இயேசுவை பார்த்து அவர் அவரை பலியாக்கவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து அவர் தம் நேச மகனை பலியாக்கினார். ஏனென்றால் அந்த பயணத்தின் போது கீழ்ப்படிய தயாராயிருந்த தம் சித்தத்தோடு அவருடைய இருதயம் ஏற்கனவே அவரை பலியாக்கி இருந்தது. ஆனாலும் தன் மகனுடைய இருதயத்தை வெட்டி பிளக்க எத்தனித்ததால் ஒரு தகப்பனுக்குரிய தமது இருதயம் ஏற்கனவே உடைந்து கொண்டிருந்த போது அவருடைய அந்த சித்தம் சம்மனசானவரால் தடுக்கப்பட்டது. கடவுளை சங்கிப்பதற்காக அவர் தம் மகனை கொலை செய்ய போனார். நீங்களோ சாத்தானை சங்கிப்பதற்காக இறைமகனை கொலை செய்கிறீர்கள். ஆக உங்கள் தகப்பன் என்று நீங்கள் அழைக்கிறவருடைய செயல்களை நீங்கள் செய்கிறீர்களா? இல்லை, நீங்கள் செய்யவில்லை. நான் கடவுளிடமிருந்து கேட்டபடி சத்தியத்தை உங்களுக்கு அறிவிப்பதினால் நீங்கள் என்னை கொல்ல விரும்புகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி நடந்து கொள்ளவில்லை. பரலோகத்தில் இருந்து வந்த குரலை அவர் கொல்ல முயலவில்லை. மாறாக அவர் அதற்கு கீழ்ப்படிந்தார். இல்லை, நீங்கள் ஆபிரகாமின் செயல்களை செய்வதில்லை. மாறாக உங்கள் தந்தையாக இருப்பவனால் உங்களுக்கு சுட்டி காட்டப்படுகிற காரியங்களையே செய்கிறீர்கள் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 196 யூதரும் ஆபிரகாமும் பாகம் 4 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.